ப்ரோ நீங்க சொல்லுங்க, இப்படி திரும்புங்க, இப்படி வாங்க, எங்கே வாங்க. இது வேறயா? சரி, நம்ம கடைக்கு தமிழர்கள் டெய்லியும் அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் வருவாங்க? மேக்ஸிமம் ஒரு 50 பேர், 50 பேர் 60 பேர். ஈவினிங் மத்தியானம் வந்தாங்க, ஆஃப்டர்நூன் நிறைய பேர் வருவாங்க. நம்ம ரேட்டு ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும்? நம்ம ஒரு கோழி சோறு ரைஸ் எடுத்தோம்னா ஒரு 9 வெள்ளி வரும். 9 வெள்ளி? ஆமா, 9 வெள்ளி வரும். இதே மீன் எடுத்தா 10 வெள்ளி, பீஃப் எடுத்தாங்கன்னா 11 வெள்ளி வரும். ஒவ்வொரு இதையும் பொறுத்து தான் ஒவ்வொரு ரேட் வரும். ஒரு நாட்டுக்கோழி காலை எடுத்தா ஒரு பீஸ் மட்டும் அது 8 வெள்ளி வரும். அது போக ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கி ஃப்ரெஷ்ஷா மசாலா போட்டு அந்த டைம்லயே பொரிச்சு கொடுத்துருவோம். உடனே பண்ணி கொடுத்துருவீங்க? அந்த டைம்ல கேட்கும் போது அந்த டைம் பொரிச்சு கொடுத்துருவோம். வேற சாப்பாடு என்ன இருக்கு? பிரியாணி அந்த மாதிரி? பிரியாணி ஃப்ரைடே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இருக்கும், பீஃப் பிரியாணி இருக்கும், ஃப்ரெஷ்ஷான பீஃப் பிரியாணி, நெய் சோறு இருக்கும், மத்த இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கும். இதுலயும் கொஞ்சம் வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பெப்பர் சிக்கனு, இந்த மாதிரி சம்பல் பொடி, இங்க உள்ள ஸ்டைல்ல சொல்ல சம்பல் பொடி, கிச்சாப் பொடி, இந்த ஸ்டைலும் இருக்கும், நம்ம இந்தியன் ஸ்டைல்லயுமே இருக்கும். சரி, இது கரெக்டா நம்ம மலேசியால எந்த இடத்துல எங்க இருக்கு? இது அக்யூரேட்டா லொகேஷன் சொல்ல போனா மஸ்ஜித் இந்தியா, கேஎல் மஸ்ஜித் இந்தியா, மைதீன் பேக் சைடு. பேக் சைடு. ஆமா, அது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. ஆனா மைதீன் பக்கத்துல வந்துட்டாங்களான்னு இந்த லொகேஷன் தெரியும். நம்ம கடை பேர் வந்து மஸ்ஜித் மாஜு. மஸ்ஜித் மாஜு. ஆமா, இதோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னா சுகானா மாஜு. கூகுள்ல போட்டா வருமா? மஸ்ஜித் மாஜு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நேம் வந்து சுகானா மாஜுன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஒரு சில காரணத்தினால மாறி சுகானா மாஜுன்னு தான் இருக்கு. மேக்ஸிமம் வந்து சுகானா மாஜுங்கிறது தான் இதோட ரியல் நேம். போட்டா கூகுள்ல போட்டா அந்த இதெல்லாம் காமிக்கும். அந்த இது ஓகே, நீங்களும் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம சாப்பிடுவோம். கண்டிப்பா வாங்க.